குபேரா ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குபேரா ஆஸ்ட்ரோ டிவியின் சார்பாகவும் எஸ்டிகே சார்பாகவும் பணிவான வணக்கம். நான் ஜோதிடர் சூரஜ், சென்னையிலிருந்து. 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி பெயர்ச்சியானது மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களே, இதை கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாருமே சொல்லக்கூடியது உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செஞ்சு முதல்ல அதுக்கு பயப்படாதீங்க. இந்த 7.5 சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். குறிப்பாக உங்களுக்கு 40-45 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா இதுவரை நீங்கள் செய்ததற்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது சனி பகவான் அப்படின்ற ஒரு நீதிமான், இந்த நீதிமான் உங்களுக்கு என்ன நீதி வழங்க போகிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால எனக்கு பயங்கரமாக என்ன தண்டனை கொடுத்துருவாரா அப்படின்லாம் பயப்படாதீங்க. அதுக்கான பரிகாரங்களை, அதுக்கான ரெமெடிஸை நான் கடைசியாக சொல்கிறேன். அதனால் முதல்ல அதுக்கு பயப்படாதீங்க. ரெண்டாவது, 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு 80% பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் தான் கல்யாணம் நடக்கும். அதனால் இதுவரை கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் ஏற்பாடாகி தடைப்பட்டிருந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இதுவரை 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் அங்கேருந்து நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், அதாவது 12th பேஸுக்கு அவர் போகிறதுனால இதுவரை தொழில் செய்பவருக்கு தொழில் இருந்தக்கூடிய தடை, லாபத்தில் இருந்த தடை, குறைந்த லாபம், அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய புதுசாக பிளான் பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு பண்ணி அது எதுவுமே நிறைவேறாமல் எல்லாமே லாக்காய் நிற்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது எல்லாம் மாறி தொழிலில் லாபம், தொழிலில் வளர்ச்சி, நீங்கள் போட்ட புது பிளான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஒரு 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரே, விரைய சனி ஆகிட்டாரே, எனக்கு நிறைய செலவு வச்சுருவாருன்னா, செலவு வைக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் செலவு வரும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிக்கனம், சேமிப்பு, இந்த 2 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிக்கனமும் சேமிப்பும், வரக்கூடிய காசை எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது மெயின் பாயிண்ட். ரெண்டாவது, செலவுகளில் முக்கியமான செலவாக தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிக்கிறத ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஏனென்றால் சனி பகவானுடைய குருநாதர் அப்படின்றது பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நேரடியாக நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடியது பைரவர் வடிவில் இருக்கக்கூடிய நாய்கள் தான். அந்த நாய்களுக்கு உணவளிங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதே போல் மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அதுவரை ராகுவும் சனியும் உங்களுடைய 12ஆம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடியதால் காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக 2 வீலர் ஓட்டக்கூடியவங்க, சைக்கிளில் போகக்கூடியவங்க, ஷேர் ஆட்டோலேருந்து இறங்கும்போது கொள்ளும்போது, அதே மாதிரி ஏதாவது வண்டி ரிவர்ஸில் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. வீட்டில் தாத்தா இருக்கிறார், குறிப்பாக அப்பா வழி தாத்தா இருக்காருன்னா அவருக்கும் சரி உங்களுடைய அப்பாவுக்கும் சரி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு எலும்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரீஸு, லேத்து, இன்ஜினியரிங் ஏரியா, இங்கெல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய சேஃப்டி ஷூஸை பயன்படுத்துங்க. ஹெல்மெட் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ரொம்ப மெத்தனை போக்கில் இருக்காதீங்க. ஏன்னா இந்த ராகு பெயர்ச்சி வரைக்கும் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி மேஷராசிக்கு சனீஸ்வரனுடைய குருவான பைரவரை நீங்கள் வணங்கி வந்தால், அவரை வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது, வாழ்க்கை முழுக்கவே உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கிருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்வார். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு ஜீவராசியையும், அதாவது பூனையோ நாயோ வேறு ஏதாவது ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் காலில் எத்தாதீங்க, காலில் எட்டி உதைக்காதீங்க. இந்த காலில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் நாய்களுக்கு உணவளிக்கணும், பைரவரை வணங்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே நண்பர்கள் குழுவாக சேர்ந்து இல்லை வேறு ஏதாவது ட்ரஸ்ட்டோ வேறு ஏதாவது கிளப்ஸ் இவங்க யாராவது மருத்துவமனையில் ஏதாவது சேவை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிளட் கேம்ப் இந்த மாதிரி ஏதாவது நடத்துகிறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ், குறிப்பாக பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா ஆரம்ப சுகாதார நிலையம், இந்த மாதிரி இடத்துல ஏதாவது சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா, இல்லை யாருமே பண்ணலன்னா உங்களுடைய நண்பர்களை சேர்த்துக்கொண்டு நீங்களே ஏதாவது ஒரு நல்ல நாள் வரும்போது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு இல்லைன்னா எதனா ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு சனி பயிற்சியானது உங்களுக்கு நன்மையை பயக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த சனி பயிற்சியானது மேஷ ராசிக்கு
அதிகப்படியான நன்மைகள் மட்டுமே கொடுக்குது அப்படின்றனால எந்த ஒரு கவலையும் கிடையாது. மேஷ ராசிக்கு இந்த 2.5 ஆண்டு நன்றாகவே இருக்கும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம். தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.